ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நம்ம நிறைய காய்கறிகள் அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 20 நிமிஷம் போல் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அரிசி நமக்கு ஒரு 3/4 பதம் மட்டும் வெந்தால் போதும். 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே நல்லா அரிசி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு 3/4 பதம் வந்திருக்கு. இதை நம்ம வடித்து எடுத்துகிட்டு தனியாக ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போதே உப்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது பன்னீரில் நல்ல உப்பு காரம் பிடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் பன்னீரை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு பன்னீர் வறுபட்டதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் தேவைப்படாது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், குடைமிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் பீன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். இப்போ காய்கறிகள் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு காய்கறி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பன்னீர்லேயும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மற்ற சாஸ் எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் இப்போவும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கலக்கக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக ஜென்டலாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதிர்த்தி விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும். இந்த அளவுக்கு கலந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.